வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் உக்ரைனுக்கும் நேட்டோவுக்கும் இடையே உள்ள உறவு முறை பற்றி எமக்கு இருக்கும் சந்தேகத்துக்கான பதில் உடனடியாக கொடுக்கப்பட வேண்டும் என கடமை காட்டியுள்ளார். நேட்டோ தொடர்பாக நாம் கேட்ட பாதுகாப்பு உத்தரவாதங்கள் உடனடியாக இப்போதே கொடுக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார் அவர். ரஷ்யாவில் நடந்த செய்தியாளர் மாநாட்டில் பேசிய அவர், மேற்கு நாடுகள் எம்முடன் பேச்சுவார்த்தை நடத்திய போது என்ன சொன்னார்கள் என்பதை நான் வெளிப்படையாக கூறுகிறேன். உக்ரைனை சமீப காலத்தில் இணைத்துக் கொள்ளும் திட்டம் ஏதும் நேட்டோவுக்கு கிடையாது என்று கூறினார்கள். அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எமக்கு உடனடியாக தேவை நிரந்தரமான உத்தரவாதம் என்றார் அவர். உக்ரைனை சமீப காலத்தில் இணைத்துக் கொள்ளும் திட்டம் ஏதும் நேட்டோவுக்கு கிடையாது என்று கூறிய மேற்கு நாடு எது என்பதை அவர் குறிப்பிடவில்லை. அதை மிக சுலபமாக ஊகித்துவிட முடியும். ஜெர்மன் ஆட்சித் தலைவர் ஒலாப் ஸ்கோல்ஸை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய பின் தாம் கேட்ட பாதுகாப்பு உத்தரவாதம் உடனடியாக தரப்பட வேண்டும் என்று கூறியதை வைத்து ஒரு விஷயத்தை ஊகிக்கலாம். அது என்னவென்றால், பேச்சுவார்த்தைக்கு சென்ற ஜெர்மன் ஆட்சித் தலைவர் கொண்டு போன டீல் அதுதான். அதாவது, தற்போதைக்கு அல்லது சமீப காலத்தில் உக்ரைனை நேட்டோவில் இணைத்துக் கொள்ள மாட்டோம். இதனால் உக்ரைன் எல்லைகளில் இருந்து ரஷ்ய துருப்புக்களை திருப்பி அழைத்துக் கொள்ளுங்கள் என்பதே ஜெர்மன் ஆட்சித் தலைவர் ரஷ்யாவுக்கு கொண்டு போன டீல். அதை நிச்சயம் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. காரணம், இந்த சமீப காலம் என்பது ஒரு குறிப்பிட்ட கால பகுதி அல்ல. சமீப காலம் நாளைய தேதியை குறிக்கலாம். நாளை மறுதினம் சமீப காலமாக இல்லாது போகலாம். அதே நேரத்தில் இங்குள்ள மற்றொரு விஷயம், உக்ரைனை சமீப காலத்தில் நேட்டோவில் இணைத்துக் கொள்ள மாட்டோம் என்று கூறியவர் நேட்டோவின் பொதுச் செயலாளர் அல்ல. நேட்டோவின் 30 அங்கத்துவ நாடுகள் ஒன்றின் தலைவர் தான் அப்படி கூறியுள்ளார். நேட்டோவை பொறுத்தவரை தமது அமைப்பில் யாரை இணைப்பது யாரை இணைப்பதில்லை என்பதை ரஷ்யா கூற முடியாது என்பதை தெளிவாக கூறிவிட்டது. அதேபோல ரஷ்ய ஜனாதிபதியின் முக்கியமான 2 பாதுகாப்பு உத்தரவாதங்களையும் அடியோடு நிராகரித்து விட்டது நேட்டோ. அமெரிக்காவின் நிலைப்பாடும் அதுதான். அமெரிக்கா ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கும் விஷயம் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் அல்ல. அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கும் 2 விஷயங்களில் ஒன்று ஆயுத கட்டுப்பாடு தொடர்பானது. அதாவது, ரஷ்ய எல்லைகளில் நேட்டோ சில வகை ஆயுதங்களை வைக்காது. அதே போல ரஷ்யாவும் சில ரக ஆயுதங்களை வைக்கக்கூடாது. அது முதலாவது. இரண்டாவது, அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கும் விஷயம் வெளிப்படைத்தன்மை. அது என்னவென்றால், நேட்டோ கூட்டுப்படைகள் ரஷ்ய எல்லைகளுக்கு அருகே கூட்டு பயிற்சிகளை செய்ய போகிறார்கள் என்றால் அது பற்றிய முழுமையான விவரங்களை ரஷ்யாவுக்கு அறிவிக்க வேண்டும். கூட்டு பயிற்சிகள் எப்போது நடக்கப் போகின்றன, எப்படியான பயிற்சிகள் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளன உட்பட அனைத்து விவரங்களையும் ரஷ்யாவுக்கு தெரிவிக்க வேண்டும். அதே போல ரஷ்யாவும் அந்த விவரங்களை நேட்டோவுக்கு தெரிவிக்க வேண்டும். இந்த பேச்சுவார்த்தைக்கு தாம் தயாராக இருப்பதாகவே ரஷ்யாவில் நடந்த செய்தியாளர் மாநாட்டில் புட்டின் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, இது ஒரு சிறிய விஷயம். நாம் கேட்கும் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் எமது பிரதான முன்னுரிமை. அதுதான் எமக்கு உடனடியாக தேவை. ஆயுத கட்டுப்பாடு, வெளிப்படைத்தன்மை என்பது பற்றியெல்லாம் அவசரமாக பேச வேண்டிய தேவை இல்லை. உடனடியாக நாம் கேட்ட பாதுகாப்பு உத்தரவாதங்களை கொடுக்க வேண்டும் என்றார் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின். கொடுக்காவிட்டால் என்ன செய்வோம் என்று அவர் கூறவில்லை. கொடுக்காவிட்டால் அவர் தாக்குவது அமெரிக்காவை அல்ல, உக்ரைனை தான் தாக்க வேண்டும். ஜெர்மன் ஆட்சித் தலைவரை சந்திப்பதற்கு முன் ரஷ்யாவின் எல்லைகளில் இருந்து சில துருப்புக்களை அவர்களது நிரந்தர தளங்களுக்கு அனுப்புவதாக அறிவிப்பு வெளியாகியது. அப்படி ஒரு அறிவிப்பை செய்தால் அது ஜெர்மன் ஆட்சித் தலைவருக்கு காட்டப்பட்ட நேர்மறை சைகையாக இருக்கும் என்று புட்டின் நினைத்திருக்கலாம். பாதுகாப்பு உத்தரவாதங்களை கொடுப்பதற்கு தாம் ஏற்பாடு செய்வதாக ஜெர்மன் ஆட்சித் தலைவர் கூறுவார் என்ற நினைப்பு ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி நடக்கவில்லை என்பதற்கு அத்தாட்சி, நாம் கேட்ட பாதுகாப்பு உத்தரவாதங்கள் உடனடியாக கொடுக்கப்பட வேண்டும் என்று ரஷ்யா கடமை காட்டுவது. கொடுக்க வேண்டும் என்று முன்பு கூறினார், உடனே கொடுக்க வேண்டும் என்று இப்போது கடமை காட்டுகிறார். அந்த பாதுகாப்பு உத்தரவாதங்களை கொடுக்க முடியாது என்று ஏற்கனவே நேட்டோ கூறிவிட்டது. ரஷ்ய துருப்புக்களில் சிலர் ரஷ்யாவின் தெற்கு மற்றும் மேற்கு எல்லையில் இருந்து வெளியேறிவிட்டார்கள் என்ற வெளியான அறிவிப்பில் விவரங்கள் ஏதும் கிடையாது. அந்த சிலர் எங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள், எத்தனை பேர் வெளியேற்றப்பட்டார்கள் என்ற எந்த விவரமும் கிடையாது. மேலிநாட்டு தலைவர்கள் ரஷ்யாவில் அந்த அறிவிப்பை நம்பவில்லை என்று வெளிப்படையாக கூறிவிட்டார்கள். பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் எல்லையில் இருந்து சில துருப்புக்களை அனுப்பியதாக ரஷ்யா கூறியது. ஆனால் எமது உளவுத்துறையால் எமக்கு கூறப்பட்ட உளவு தகவலில் அப்படி ஏதும் இல்லை. உக்ரைன் எல்லைகளில் ரஷ்ய துருப்புக்களின் எண்ணிக்கை இன்னமும் அப்படித்தான் இருக்கிறது என்று தெரிவித்தார் பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அதே கருத்தை தான் தெரிவித்துள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் தாம் கேட்ட பாதுகாப்பு உத்தரவாதங்கள் உடனடியாக கொடுக்கப்பட வேண்டும் என்று கடுமை காட்டியது போலவே அமெரிக்க ஜனாதிபதியும் மிக கடுமையாகவே பேசியுள்ளார். உக்ரைன் நிலையில் இப்போதும் 1,50,000 துருப்புகள் உள்ளார்கள். உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தும் என்ற அச்சுறுத்தல் இன்னமும் அப்படியே உள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தினால் அந்த யுத்தத்தை அவர்களாகவே தொடங்குவார்கள். அதனால் ரஷ்யாவுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் மிக கடுமையாக இருக்கும்.
உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தினால் என்ன செய்வது என்ற முடிவு முழுமையாக எடுக்கப்பட்டு விட்டது, எல்லாமே தயாராகிவிட்டன என்று தெரிவித்தார் அவர். அத்துடன் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றொரு விஷயத்தையும் கூறினார். ரஷ்யா தாக்குதல் நடத்தும் என்று நாம் நினைப்பதால் தான் உக்ரைனில் உள்ள அமெரிக்க பிரஜைகளை உடனடியாக வெளியேறுமாறு கூறுகிறோம் என்று தெரிவித்தார். அவரது பேச்சு எவ்வளவு கடுமையாக உள்ளது என்பதை அவர் பேசிய போது படமாக்கப்பட்ட காணொளியில் நீங்களே பார்த்தால் அவர் எந்த அளவுக்கு தீவிரமாக கடுமை காட்டப் போகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அந்த ஒளிப்பதிவை இந்த காணொளியில் இணைத்திருக்கிறோம். அமெரிக்காவின் நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்று அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். Some military units are leaving their positions near Ukraine. That would be good, but we have not yet verified that. We have not yet verified the Russian military units are returning to their home bases. Indeed, our analysts indicate that they remain very much in a threatening position. And the fact remains, right now, Russia has more than 150,000 troops encircling Ukraine and Belarus and along Ukraine's border. An invasion remains distinctly possible. That's why I've asked several times that all Americans in Ukraine leave now before it's too late to leave safely. It is why we have temporarily relocated our embassy from Kyiv to Lviv in western Ukraine, approaching the Polish border. And we've been transparent with the American people and with the world about Russia's plans and the seriousness of the situation, so that everyone can see for themselves what is happening. We've shared what we know and what we're doing about it. Let me be equally clear about what we are not doing. The United States and NATO are not a threat to Russia. Ukraine is not threatening Russia. Neither the U.S. nor NATO have missiles in Ukraine. We do not have plans to put them there as well. We're not targeting the people of Russia. We do not seek to destabilize Russia. To the citizens of Russia, you are not our enemy. And I do not believe you want a bloody, destructive war against Ukraine, a country and a people with whom you share such deep ties of family, history, and culture. 77 years ago, our people fought and sacrificed side by side to end the worst war in history. World War II was a war of necessity. But if Russia attacks Ukraine, it would be a war of choice, or a war without cause or reason. I say these things not to provoke, but to speak the truth, because the truth matters. Accountability matters. If Russia does invade in the days and weeks ahead, the human cost for Ukraine will be immense. And the strategic cost for Russia will also be immense. If Russia attacks Ukraine, it'll be met with overwhelming international condemnation. The world will not forget that Russia chose needless death and destruction. Invading Ukraine will prove to be a self-inflicted wound. We will put intense pressure on their largest and most significant financial institutions and key industries. These measures are ready to go as soon as if Russia moves. Will impose long-term consequences, will undermine Russia's ability to compete economically and strategically. And when it comes to Nord Stream 2, the pipeline that would bring natural gas from Russia to Germany, if Russia further invades Ukraine, it will not happen. Several of our allies have also announced they'll add forces and capabilities to ensure deterrence and defense along NATO's eastern flank. We will also continue to conduct military exercises with our allies and partners to enhance defensive readiness. And if Russia invades, we'll take further steps to reinforce our presence in NATO, reassure us for our allies, and deter further aggression. But let there be no doubt. If Russia commits this breach by invading Ukraine, responsible nations around the world will not hesitate to respond. We do not stand for freedom. Where it is at risk today, will surely pay a steeper price tomorrow. Thank you. I'll keep you informed. Mr. President, whether or not they are de-escalating. Ukraine as a precursor to a Russian invasion. Are they behind the cyber attack, Mr. President?